Taste the Daily. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா ஆகிய மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தலுக்கான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக விருப்ப மனுக்கள் 1000க்கும் மேற்பட்ட மனுக்கள் பெற்று பூர்த்தி செய்து தலைமை கழகத்தில் வழங்கியுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்கள். வணக்கம் ஆகாஷ். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த 11ஆம் தேதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா ஆகிய 3 மாநிலங்களில் கழகத்தின் சார்பிலே 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடியவர்கள் விருப்ப மனுக்களை 15ஆம் தேதி காலை 12 மணி முதல் 23ஆம் தேதி மாலை 5 மணி வரை அளிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனுடைய அடிப்படையில் இன்று காலை 12 மணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழகமான சென்னை ராயப்பேட்டை அம்பேத்கர் சாலையில் இருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் அதற்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு கவுண்டர்கள் மூலமாக மனுக்கள் பெறப்பட்டு பூர்த்தி செய்து 1000க்கும் மேற்பட்ட மனுக்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், அதே போன்று பகுதி கழக செயலாளர்கள், ஒன்றிய கழக செயலாளர்கள் என வழங்கியிருக்கிறார்கள். முன்னதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேலம் எடப்பாடி தொகுதியிலே போட்டியிடுவதற்காக விருப்ப மனுவினை சேலம் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் சேலம் இளங்கோ தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் பூர்த்தி செய்து காலையில் முதலில் வழங்கினார்கள். அந்த மனுக்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ்.பி. வேலுமணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர், அதே போல முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர், தற்காலிக அவைத்தலைவர் கே.பி. முனுசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் பெற்றுக் கொண்டார்கள். தொடர்ச்சியாக இன்று காலையில் இருந்து மாலை அதாவது 5 மணிக்கு மேலாக ஏராளமானோர் இருந்ததால் அவர்களுக்கான அந்த விருப்ப மனுக்கள் அளிக்கப்பட்டு பெறப்பட்டு சரியாக நிறைவடையக்கூடிய தருணத்தில் இருக்கிறது. இதுவரை 1000க்கும் மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டு அதற்கான பூர்த்தி செய்யப்பட்ட மனுக்கள் தலைமை கழகத்தில் ஒரு விழாக்கோலம் போன்று இன்னைக்கு ராயப்பேட்டை அவை சண்முகம் சாலை முழுவதுமாக தலைமை கழகம் முழுவதுமாக ஏராளமான நிர்வாகிகள் ஆர்வத்தோடு குவிந்து மனுக்களை அளித்திருக்கிறார்கள். தீயசக்தி திமுக ஆட்சி விரட்டி அடிக்க வேண்டும். 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற பொதுச் செயலாளர் புரட்சித் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி அரியணை ஏற வேண்டும் என்கிற வேகத்தோடு உற்சாகத்தோடு இந்த மனுக்கள் வழங்கி இருப்பது குறிப்பிடத்தக்கதாக. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.